பாவம் செஞ்ச எல்லா மனிதர்களும் இறந்து போய் நரகத்துக்கு வராங்க. உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்னு அவங்கள ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதுல ஒரு தலையில ஸ்கேன் பண்ணும் போது அவர் எந்த பாவமும் செய்யல, அவர் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர்னு வருது. நிறைய பேர் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அதனால நானும் இவங்க கூடயே நடந்து வந்துட்டேன்னு சொல்றாரு. அதனால அங்க உள்ளவங்களும் பக்கத்திலே உள்ள ஒரு கதவை காட்டி நீங்க அந்த கதவை திறந்து போனீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்றாங்க. அவரும் அதை கேட்டுட்டு அந்த கதவை திறந்து சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. இதனா கேட்ட அங்க உள்ள மத்த மக்கள் எல்லாருமே கதவை திறந்து நம்ம உள்ள போயிட்டா நம்மளும் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வந்து அந்த கதவை திறந்து பார்த்தா எல்லாருமே தட்டு தடுமாறி அந்த நெருப்பு குளத்துல விழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள இன்னொருத்தவரை ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப நான் எந்த பாவமும் செய்யல, நான் எந்த கொலையும் பண்ணல, ஆனா நான் ஏன் நரகத்துக்கு வந்தேன்னு கேக்குறாரு. ஆனா ஸ்கேனிங் பண்ணி பார்த்தா நீங்க நரகத்துக்கு தான் போகணும்னு வருது. நீங்க பூமியில வாழ்றப்ப அதிகமான பொய் சொன்னனால 55 பேரு நீங்க சொன்ன பொய்யால இறந்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாத்தையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போய் பயங்கரமான கொடூரமான ஒரு தண்டனையை தராங்க.